Hi guys, this is Nelson. Welcome to Crafty. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில வீடியோஸ் இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான வீடியோஸ் அப்புறம் அந்த அக்வரியம் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். அது போக வந்து ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் பற்றின வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான். ஃபர்ஸ்ட் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ நான் ஒரு இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு உணவு. இந்த உணவு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து தயாரித்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இந்த உணவு வந்து ஒரு வித்தியாசமான உணவுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு வினோதமான ஒரு உணவு. வினோதம்னா இது இது இப்படி இதை உணவா சாப்பிடுவோமா அப்படின்னு கூட கண்டிப்பா நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த உலகத்திலேயே வந்து இதை வந்து ஒரு ஃபுட்டா சமைச்சு சாப்பிட்றாங்களா, இதை சமைச்சா இதை யாரு சாப்பிட்றாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதை சமைக்க தெரியணும். முதல்ல இதை சமைக்கிறதுக்கு ஒரு செஃப் இருக்காரு. அவர் எப்படி இதை சமைக்க கத்துக்கிட்டாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவு தான் இது. வந்து இன்னொரு சேனலில் வந்தது. ஸோ அதனால நம்ம வந்து இது ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வீடியோ என்னங்கிறத பார்ப்போம். Take a look at this bear paw. Oh my god. Guys, have you ever seen anything like this? 3 giant bear paws. Where's the fourth? என்னன்னு தெரியுதா? இது வந்து பழுப்பு கரடியோட பாதம், உள்ளங்கால் இருக்குல்ல, அந்த அந்த போர்ஷன். இது 4 கால் இருக்கும், 4 கால் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒருத்தர் சமைக்க போறாரு, அதை வந்து ஒருத்தர் சாப்பிட போறாரு. அதுதான் நம்ம ஆச்சரியமான விஷயம். 2 are the back feet. This is the front paw. Oh, it feels so weird. Look at these massive fingernails, claws that could actually tear you to shreds. And then on this side, too. இதை எப்படிங்க சமைச்சு சாப்பிட போறாங்க? இது வரைக்கும் அவங்க ஐடியாவே இல்லை. ஒருவேளை நான் இந்த விஷுவலை காமிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வினோதமான உணவு அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு ஃபுட்டு உங்கள் மைண்டில் வந்துருக்குங்களே, அப்படி ஏதாவது ஒரு ஃபுட்டு உங்களுக்கு மைண்டில் வந்துருந்துச்சுனாக்கா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. முதல்ல Look at that pad. This is thick. Oh my god. இது வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து முன்னங்கால். இது வந்து ஆக்சுவலா வந்து பின்னங்கால்னு நினைக்கிறேன். ஆமா, பெருசா இருக்கு பாருங்க. Notably different. A big thick. கிட்டத்தட்ட மனுஷக்கால் மாதிரி தான் இருக்கு, ஆனா பெருசா தான் இருக்கு. இருந்தாலும் அதை எப்படிங்க சாப்பிடுறாங்க? Why is it so expensive and how did this become a tradition in? இது வந்து பயங்கர காஸ்ட்லியான ஒரு ரிச்சான ஒரு ஃபுட்னு சொல்றாங்க. இது எப்படி இந்த கரடியை ஒருவேளை டெய்லி இந்த மாதிரி ஒரு 4 கால் வந்து ரெஸ்டாரண்ட்ல சமைக்கிறாங்கன்னா இப்போ டெய்லி ஒரு கரடியை கொள்ளுவாங்களா எனக்கு தெரியல. இந்த கொக்கைதோ அப்படின்னு சொல்லி இருக்க ஒரு ஐலாண்டு, இந்த ஐலாண்ட்ல தான் கரடியை வந்து வேட்டையாடுறாங்க. ஆக்சுவலா இங்க கொக்கைதோல இருந்து ஹண்ட் பண்ணி இங்க டோக்கியோல வந்து சாப்பிடுறாங்க. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்து அவ்வளவு கரடிகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கா, அங்க வந்து ஒரு நாளைக்கு 100 கரடி கிட்ட கொள்றாங்களாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர மாதிரி. ஆனா அது வந்து ஃபார்ம்ல வளர்க்கறது கிடையாது. ஒரு ஐலாண்ட்ல ஃபுல்லா இது வந்து தெரியுது. இது வந்து ஃபாரஸ்ட் அனிமல் தான். இந்த ஃபார்ம்ல இப்ப நம்ம கோழி பண்ண மாதிரி வச்சுலாம் வளர்க்கல. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பேர் டெய்லி 100 ரெஸ்டாரண்ட்டுக்கு இது போகுது, 100 கால் போகுது அப்படின்னாக்கா இப்ப எவ்வளவு பேர் வந்து ஆக்சுவலா கொள்றாங்கன்னு தெரியல. Like a luxury dish in China over there. இது வந்து ஆக்சுவலா என்ன, எதுக்கு வந்து கரடியை வேட்டையாடி சாப்பிட்றாங்க, அதுக்கு மற்ற மாம்சத்தெல்லாம் விட்டு எதுக்கு இந்த உள்ளங்கால சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டுன்னு எதோ சொல்கிறாங்க. அது சரி, ஆக்சுவலாக என்னன்னாக்கா வேக வச்ச அந்த கரடியோட கால்கள் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே நகம் தான் ஃபர்ஸ்ட் நிற்கிது. Smelly, although this is looking a lot cleaner and you get the smells in here are amazing. ஆக்சுவலா இந்த ஸ்மெல்லு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கோழியை வந்து அப்படியே எடுத்து சும்மா தண்ணிக்குள்ள ஒரு கொடூரமான ஒரு ஸ்மெல் அடிக்கும். இதுனாப்புல நல்ல ஸ்மெல் அடிக்கும். அவரை தான் சொல்றாப்புல கேவலமான ஸ்மெல் அடிக்குது. சேம் தாங்க. நம்ம கோழி எப்படி கட் பண்ணிட்டு சுடுதண்ணில முக்கி எடுத்து தோலை நம்ம முடியெல்லாம் உரிப்போமோ அதே கான்செப்ட் தாங்க இது. The skin and the fur. ஆனாலும் இதை பார்க்கறதுக்கு கொடூரமா தான் இருக்கு. Feeling the nice pink meat underneath. Now without the hair it looks even wild. From here easy to finish the tedious work of pulling out every single hair and the mask of the head. என்ன செஞ்சுக்கிட்டு தெரியுதா, புடிஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா என்ன தோணுது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இப்படி இதை எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆக்சுவலா பார்ப்போம். ஆக்சுவலா கரடியோட கால் மட்டும் இல்லைங்க, கரடியோட
பாலையும் ஆக்சுவலாக வந்து சமைச்சிருக்காங்க. ஸோ கரடியிலிருந்தும் ஆக்சுவலாக வந்து ஒன்றத்தை கூட விட்டு வச்சிருக்கேன் தான் நினைக்கிறேன் நான். We have our horse part right here. He's going to pick it up. இது ஒரு டிஷ்ஷு அங்கே வந்து இந்த ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் ஃபேமஸான ஒரு டிஷ். இது என்னன்னாக்கா குதிரையோட பர்சனல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். குதிரையோட பர்சனல் பார்ட் அவ்வளோதான் சொல்ல முடியும். To show us the size, be its own species. I never thought I would come face to face with something like this. With salt and MSG added. நல்லா வேக வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து மைக்ரோவேவ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து So I don't know what to say. I'm இது வரைக்கும் எதுவும் போட்ட மாதிரி தெரியல. excited. Hold on, let me give it a little bit of a sniff. $6. It's a bit pricey for. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $56. நம்ம ஊர் காசுக்கு கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4700 ரூபா வருது. 5000 ரூபா இந்த ஒரு பார்ட்டோட விலை பார்த்துக்கிட்டேன். Boils. The chef adds a mix of greens and vegetables, carrots. மறுபடியும் அதை வந்து வேக வைக்கிறாங்க. வேக வச்சுட்டு அது கூட வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். Big question, what everyone's wondering. A lot of collagen, so a lot of Basted with vinegar and honey. அதில் வந்து ஹனியும் வினிகரும் அதில் சேர்க்குறாங்க. Once the bear paw turned. நான் என்னமோ வந்து இந்த செய்முறை விளக்கமாக சொன்னோம்னா நம்ம மக்கள் எல்லாம் சமைக்க போகிற மாதிரி நினச்சிக்கிறாதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். $1,000. அதாவது இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா $1048, $1048 அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 89,683 ரூபா. 89,683 ரூபா. அடே அப்பா, கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட. ஆல்மோஸ்ட் ஒரு 4 கால். ஆமாம், 4 கால் தான், ஒரு கால் பேர் 4 கால் சேர்த்து. It's around $260 or $70 per foot. So அதாவது 4 கால் பார்த்தீங்கன்னாக்கா 89,700 சில்லரை வந்துச்சுன்னா அதோட ஒரு காலோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா $260. அதாவது எவ்வளோனாக்கா கிட்டத்தட்ட 22,249 ரூபா. 22,000 ஒரு கால். ஒரு காலோட சமைச்ச ஃபுட்டு, அந்த சமைச்ச மாமிசம் பார்த்தீங்கன்னாக்கா. cheers. Hey, this is the toe. Offsetting any of that funkiness from the bear claw. அதாவது எப்படின்னா இந்த இப்படி உள்ளங்கை இருக்குது, இந்த உள்ளங்கையில இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷன், அப்புறம் கீழே உள்ளது ஒரு போர்ஷன் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு போர்ஷனாக எடுத்து சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை சொல்கிறாப்புல. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாப்புல, ஆனால் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான். Rich, this can't be a meal. There's no way someone's sitting down to eat all. ஆனால் இது ஒரு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா மதிப்புள்ள 4 காடு, அதில் 22,000 ரூபா மதிப்புள்ள ஒரு காடை சமைச்சு நம்ம சாப்பிட்டுருக்காங்க. இதே மாதிரி வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு ஏதாவது இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நம்ம அதோட ரியாக்ஷன் கொடுக்குறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. கூடுமான வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.